புரட்சி பற்றி பார்க்க போகிறோம். வேலூர் புரட்சி எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா 1806 ஜூலை 10 நடைபெற்றது. ஆனால் வேலூர் புரட்சி திட்டமிடப்பட்ட நாள் வந்து 1806 ஜூலை 13. திப்பு சுல்தானின் மகன் திருமணம் நாள் வந்து ஜூலை 9. அதுக்கு அடுத்த நாளே புரட்சி வெடித்தது. இதுக்கான அரசியல் காரணங்கள்னு வந்து பார்த்தா, அதுக்கடுத்து 4ஆம் மைசூர் போர் 1799ல் திப்பு சுல்தானை வந்து கொலை பண்ணிட்டு கோயம்புத்தூர் பகுதியை வந்து அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க. இராணுவ காரணங்கள் என்னன்னு வந்து பார்த்தோம்னா 1803ல் வில்லியம் பெண்டிங் பிரபு சென்னை மாகாணத்தோட கவர்னரா வந்து இருப்பாரு. அவர் வந்து இராணுவத்துல வந்து சில சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. உடனடி காரணங்கள் வந்து பார்த்தோம்னா 1806ல் வந்து அக்னியூ அப்படின்றவர் வந்து ஆளுநரா இருந்தவர் சென்னை மாகாணத்துக்கு. அவர் வந்து அக்னியூ தலைப்பாகை அப்படின்ற ஒரு தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு. கிளர்ச்சி காரணத்தினால கலவரம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். வேலூர் கோட்டையில வந்து 1வது பிரிவு மற்றும் 23வது படைப்பிரிவு அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த புரட்சிக்கு வந்து முதல் பலி கர்னல் பான்கோட்டு. இந்த கோட்டையை சுற்றி தளபதி யாரு? சர் ஜான் ஹூட்ஸ் இருந்தாரு. இந்த புரட்சியை அடக்கியது யாரு? ஹில்லஸ்பி அடக்கியிருப்பாரு. இந்த முக்கிய நிகழ்வுகள்னு பார்த்தோம்னா திப்புவின் கொடி புலியுருவம் பொறித்த கொடி வந்து ஏற்றப்பட்டது. இதற்கப்புறம் வந்து அவரோட மகன் பதே ஹைதர் வந்து கொல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்படுகிறது. இதுக்காக ஒருத்தவங்களோட கருத்து இருக்கு. 1806 வேலூர் புரட்சி கழகம் தான் 1857 நடைபெற்ற கழகத்திற்கு முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று வி.டி. சவாக்கர் சொல்கிறாரு. அப்புறம் 1806 வேலூர் கழகம் தான் 1857 பெரும்புரட்சிக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லிட்டு கே.கே. பிள்ளை சொல்கிறார்.